அவங்களோட ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் நியூ கொடுத்த நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். வித்துக்கு 1920 ஹைட் 1080 ரெசல்யூஷன் 100 கலர் மோட் RGB பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் க்ரியேட். இப்போ கீபோர்டில் U கொடுத்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஸ்பேஸ் பார் எப்படி மூவ் பண்ணாலும் இந்த மாதிரி மெல்லிய ரெக்டாங்கிள் ஒன்று வரும். ஃபில் கிரேடியன்ட் ஆங்கிள் 0 Ctrl A கொடுத்து இந்த ஐக்கனை கொடுங்க. Ctrl D. இப்போ Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி அதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த லேயர் ரெண்டையும் செலக்ட் பண்ணி Ctrl J மறுபடியும் எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி Ctrl J மறுபடியும் Ctrl J மறுபடியும் எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்டோட Ctrl J மறுபடியும் இந்த கீழிக்க லேயரை மேலிக்க லேயரை ஷிஃப்டோட செலக்ட் பண்ணி Ctrl J ஓகே. எல்லா ரெக்டாங்கிள் லேயரையும் ஷிஃப்டோட செலக்ட் பண்ணி மேலிக்க லேயரையும் கீழே ஷிஃப்டோட செலக்ட் பண்ணி Ctrl T ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணி இதை இங்கே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. டிக் சிம்பிள் கொடுத்து ஓகே. இப்போ ஃபைல் சேவ் எஃபெக்ட் நேம் கொடுத்து சேவ். மறுபடியும் நியூ டாக்குமெண்ட் Ctrl N கீபோர்டில் அதே செட்டிங்கை வச்சுட்டு க்ரியேட். இந்த கலர் டிஃபால்ட் கலர் ஆகிறது D கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோக்ரவுண்ட் கலரில் ஃபில் ஆகிற ஆல்ட் பேக் ஸ்பேஸ். கீபோர்டில் T கொடுத்து டைப் டூல் எடுத்து ஃபாண்ட் கலர் ஒயிட் Ctrl ஹோல்ட் பண்ணி ஷிஃப்டோட செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. டூல் எடுத்து Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்ம் நல்லா ஸ்கேல் பண்ணி டிக் Ctrl A horizontal center vertical center Ctrl D. இதை ரைட் கிளிக் பண்ணி convert to smart object. இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணி Ctrl E கொடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் கேலரி இந்த மைனஸ் சிம்பிளை கொடுத்து ஜூம் அவுட் பண்ணி இங்கே டிஸ்டார்ட் ஃபோல்டர்லேயே கிளாஸ் எஃபெக்டை கொடுத்துக்கோங்க. இந்த சிம்பிளை கொடுத்து லோட் டெக்ஸ்சர் இந்த எஃபெக்டை கொடுத்து ஓப்பன். இங்கே செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி ஸ்கேலிங் 50%, ஸ்மூத்னஸ் ஓகே. ஃபைனல் நாங்கள் ரீஃப்ராக்டட் டெக்ஸ்ட் எஃபெக்டிங் ஃபோட்டோஷாப் க்ரியேட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.
உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டான டுட்டோரியலை சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.